வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ரங்கூன் புட்டு செய்யலாம். இது ரவா கேசரி மாதிரி தான். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் 10-15 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக செவக்கட்டும். இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் இதில் 4-5 ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் நிறையா துருவின தேங்காய் போட்டிருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக செவக்க வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெல்லம் கரையிற வரைக்கும் அதை கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் இருக்கிற தூசியெல்லாம் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை கரைசல் அப்படியே இருக்கட்டும். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை அந்த நெய்யிலே போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். 1 கப் வெல்லம், 1 கப் ரவை இந்த மாதிரி வறுத்த பிறகு நம்ம அந்த 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த 3 கப் அளவுக்கு வெள்ளை கரைசலை இந்த ரவையோடு சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கிண்டி விடலாம். ஸ்டவ் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி இருக்கட்டும். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்திருக்கும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் அதிகமாக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரவா கேசரி மாதிரியே ஒரு ரங்கூன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.